அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சிட்டும் சில காரியங்கள் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க இது மாதிரி ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த 24 நிமிஷ நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த கேட்ட விஷயங்கள் நிச்சயம் நடந்தே தீருங்கிறது தான் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. அதுவும் நாளைக்கு சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது. பெருமாளுடைய அனுகிரகத்தோடும் பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகமும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தூளாகும். ஏன்னா நம்ம சொல்லுகின்ற இந்த மந்திர வழிபாடுக்கு அவ்வளவு ஒரு கோடி பலன்கள் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் தான் என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னாலே நமக்கு வெற்றியை தரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி, இதற்கு நீங்கள் நேரம் நல்ல நேரம், கெட்ட நேரம், யமகண்டம், ராகு அப்படி எதையுமே நீங்கள் பார்க்க வேணாங்க. உங்களுக்கே நேரம் சரியில்லாட்டி இருந்தால் கூட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இமாலய வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே அப்படி தான். இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு காரிய சித்திக்கு இப்படி எந்த விதமான விஷயங்கள், புதிய தொடக்கங்கள் அப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம எதை ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும். நிறைய பேருக்கு வழிபாடுகள் செஞ்சு உடனுக்குடனே பலன் கிடைக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலம் தாமதமாகுதுன்னு. ஆனால் காலதாமதம் ஆனாலுமே நீங்கள் மனமே தளர்விடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய ப்ரேயரானது கொஞ்சம் காலதாமதம் ஆனாலுமே உங்களுக்கு அது வெற்றியில் தான் முடியும். ஏன்னா நம்முடைய கர்ம வினைகளுடைய அடிப்படையில் தான் நமக்கான பலன்கள் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இது மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்ய எப்படிப்பட்ட கெட்ட கர்மாவும் நமக்கு சீக்கிரமாக போயிட்டு நல்ல கர்மாக்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு நண்பகல் 1:29 மணியிலிருந்து 1:53 வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே அபிஜித் நட்சத்திர நேரம், அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள், அபிஜித்துக்கான ஸ்லோகம், இது எல்லாமே நம்முடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலை அப்படிங்கிறவங்க நிச்சயம் போய் பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. நாளைக்கு சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். பொதுவாகவே நாளைக்கு திருவோண விரதம் வேறு. பொதுவாக சனிக்கிழமை இப்படி திருவோணம் நமக்கு இது மாதிரி எல்லாம் அந்த காம்பினேஷன் வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு வேண்டிட்டு நம்ம வழிபாடுகள் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமாக வெற்றியில் தான் முடியும். ஏன்னா இந்த திருவோண நட்சத்திரங்கிறது நம்முடைய ஒரு குடும்பத்தில் யார் ஒருத்தங்க திருவோண விரதங்கள் நமக்கு இப்படி மாதம் நம்ம எடுக்கிறோமோ அந்த குடும்பம் எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தாலுமே, பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப டவுனாக இருந்தாலுமே நம்மளை அடுத்த கட்ட ஒரு உயர்வுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பணப்புழக்கத்துக்கு நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா அந்த திருவோண விரதத்துக்கான ஒரு சூக்ஷ்மமே அப்படி தான். நமக்கு நல்லபடியான ஒரு பணப்புழக்கம், குடும்பத்தில் எல்லா விதமான முன்னேற்றங்கள், இது எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். அப்படி நாளைக்கு சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த அற்புதமான ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சால், இப்போ சப்போஸ் பணத்துக்காக, ஒரு கஷ்டத்துக்காக நம்ம வேண்டி வழிபடுறோம். எவ்வளவோ பேருக்கு பணப்பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி பணப்பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு மந்திரமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை தரக்கூடிய பெருமாளுடைய ஒரு மந்திரம். எப்படி திருப்பதி போயிட்டு வந்தால் நமக்கு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இது திருப்பதி ஏழுமலையானுடைய மூல மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை அதுவும் சனிக்கிழமை திருவோண நட்சத்திர நாளில் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் சொல்லி பெருமாள் கிட்ட உங்களுடைய வழிபாடுகளையும் கோரிக்கைகளையும் வச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்களை கண்டிப்பாக நமக்கு தருவார். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரித்து வந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக.
இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா 108 முறை உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷம். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நமக்கு மற்ற வழிபாடுகள் பண்ணுறதுக்கு அப்போ நேரம் 24 நிமிஷங்கள் தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு 3 முறை இல்லாட்டி 9 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வழிபாடுகளை வைக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு காலை அல்லது மாலை நம்ம பூஜையில் விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் உங்களால் முடியும்னா 108 முறை சொல்லுங்கள். அப்படி முடியாதவங்க 27 முறை நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பல திருப்பங்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கையுடைய நல்லபடியான அந்த உயர்வு, பணப்புழக்கம் இது எல்லாத்தையுமே பெருமாளே பார்த்துக்குவார். ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நம்முடைய பொருளாதார நிலைமையானது நல்லபடியான முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய மந்திரம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்லபடியான ஒரு ஒற்றுமைகள், குழந்தைகளுடைய கல்விகள், இப்போ நிறைய பசங்க இப்போ எக்ஸாம்ஸ்க்கு போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அப்படி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதில் நல்லபடியான ஒரு உயர்வு கிடச்சி பசங்களோட படிப்பு ஒரு அடுத்த கட்டம் ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும், கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், குழந்தை பேர் இருக்கணும், அப்படி நம்ம யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க ஜெபிக்க கண்டிப்பாக திருப்பங்கள் அந்த திருமாலுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தையும் நாளையும் யாருமே தவறவிடக்கூடாது. சப்போஸ் நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு நம்ம சொல்லக்கூடாது. எங்களுக்கு அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஆனால் வெளியில் இருக்கோம், வீட்டில் பூஜையில் விளக்கெல்லாம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க இந்த 24 நிமிஷத்தில் தாராளமாக நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெளியில் ஆஃபீஸில் வேலைக்கே நீங்கள் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் இந்த 24 நிமிஷத்தில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு முறை சொல்லி மனசார பெருமாள் கிட்ட வேண்டிட்டு உங்களுடைய கோரிக்கை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய நல்ல நேரமாக கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நேரம் இருக்கலாம். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை தயவு செஞ்சு யாருமே தவறவிடக்கூடாது. ஒரு சின்னதான ஒரு வேண்டுகோள், இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க வாழ்க்கையில் நம்மளால் எந்தவித உதவிகள் செய்ய முடியாமல் போனாலுமே இது மாதிரியான மந்திரங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்ப அவங்க அதை பார்த்து பலனடைஞ்சால் நிச்சயம் அந்த புண்ணியமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை தாங்க சேரும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ வெங்கடேசாய நமக அப்படிங்கிற அற்புதமான பெருமாளுடைய மந்திரத்தை பதிவிடுங்க. வேங்கடவனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்கள் ஏற்படட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.